உண்மையான உண்மைகள். ஆசிரியர் சாலை இளந்திரையன். தந்தை பெரியாரின் கருத்தூட்டம் பெற்ற கவிஞர்களுள் ஒருவர் சாலை இளந்திரையன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாதையில் சென்று எழுச்சிமிக்க கவிதைகளையும் வீரச்சுவை மிக்க உரையாடல்களையும் படைத்தவர். 6/9/1930 நெல்லை மாவட்டம் சாலை நாயனார் பள்ளிவாசலில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா, அன்னலட்சுமி. தமிழினம் விழிப்புணர்வு பெற, இளைய தலைமுறையினர் எழுச்சி பெற இவர் ஆற்றிய மொழி சமுதாய தொண்டுகள் பல. தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். இவரும் இவருடைய துணைவியார் சாலினி இளந்திரையனோடு இணைந்து தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் மொழி விழிப்புணர்வை வளர்த்தவர். தமிழகத்தில் ஓராசிரியர் பள்ளிகள் அனைத்தும் ஈராசிரியர் பள்ளிகளாக மாற வேண்டுமென குமரி முதல் சென்னை வரை பயணம் மேற்கொண்டவர். எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். சாலை இளந்திரையனாரின் இலக்கிய படைப்புகள் பல. அவற்றுள் மானுடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டக்குறை தொட்டக்குறை, செயல் மணக்கும் தோள்கள், தாய் எழில் தமிழ், தமிழனின் ஒரே கவிஞன், தமிழனே தலைமகன் ஆகியன குறிப்பிடத்தக்கன. என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரலுக்கேற்ப இறந்த பின்னர் தம் உடலையும் மருத்துவமனைக்கே வழங்கினார் இந்த மாமனிதர். இவர் மறைந்த நாள் 4/10/1998. தேடாமலே செல்வ திரவியங்கள். இதோட ஒரு பகுதி தான் உண்மையான உண்மைகள். ஒரு சின்னஞ்சிறிய செடி மலரேந்தி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தராமல் இருக்கவே முடியவில்லை. ஒரு பென்னம் பெரிய மரம் மற்றவர்களுக்கு நிழல் தராமல் அந்த மரத்தால் வளரவே முடியவில்லை. உன்னுடைய கணக்கிலே 6 அறிவு இல்லாத உயிர்கள் இவை. ஆனாலும் 6 அறிவுகளுக்கும் அடிப்படையான அறிவு உள்ளவை இவை என்று அன்றாடும் உனக்கு தோன்றவில்லையா? மலரேந்தும் செடிகளுக்கு பட்டாடை பொருத்துவதில்லை நீங்கள். நிழல் விரிக்கும் மரங்களையும் வெட்டாமல் விட்டுடுவதில்லை நீங்கள். புறக்கணிப்பு, புன்மை செயல்கள் இவற்றின் மத்தியிலும் இதயம் தளர்ந்திடவே இல்லை அந்த உயிர்கள். பார்த்தாயா, உன்னை சுற்றி வளர்ந்து கிடக்கின்றன உண்மையான உண்மைகளை நீ பார்த்தாயா? சாலை இளந்திரையன். 6 அறிவு. மாந்தர் 6 அறிவு பெற்றவர்கள். அந்த 6 அறிவுகள் யாவை என கூறும் தொல்காப்பிய நூற்பா. அதாவது இது 9th நியூ புக்கில் இருக்குது. ஓரறிவு அப்படின்னாக்கா உற்றறிதல். உற்றறிதல். ஈரறிவுனா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல். 3 இந்த உற்றறிதல், சுவைத்தல், அதோட நுகர்தல். 4 அறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். 5 அறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் பிளஸ் கேட்டல். 6 அறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. ஓரறிவு பார்த்தீங்க அப்படின்னாக்க புல், மரம். ஈரறிவு சிப்பி, நத்தை. 3 அறிவு கரையான், எறும்பு. 4 அறிவு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 4 ஸ்டார்ட் ஆகும், நண்டு, தும்பி. 5 அறிவு பறவை, விலங்கு. 6 அறிவு மனிதன். சின்னஞ்சிறிய இது செறிவினை தொடர். அதாவது சின்னஞ்சிறிய, கண்ணங்கரேல், பச்சை, பசேல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை, ஏற்கனவே அது பச்சை கலர் தான் இருக்குது. பச்சை பசேல்னா ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு நிழல் தராமல் அம்மரத்தால் வளரவே முடியவில்லை. இவ்வடிகள் உணர்த்தும் அறிவுரை யாதுனா பிறருக்காக வாழ்வதே சிறப்பு. செடிகளையும் மரங்களையும் பற்றி சாலை இளந்திரையனார் அவர்கள் அடிப்படையான அறிவு உள்ளவை இவை என குறிப்பிடுகிறார். அவர் குறிக்கும் அடிப்படையான அறிவு சார்ந்த செயல் எது அப்படின்னாக்க எப்போதும் பயனுற வளர்தல். புறக்கணிப்பு, புன்மை செயல்கள் இவற்றின் மத்தியிலும் இதயம் தளர்ந்திடவே இல்லையே. இவ்வடிகளில் சாலை இளந்திரையன் கூறும்
பொன்மை செயல் எது அப்படின்னா வெட்டி சாய்த்தல். உன்னை சுற்றி வளர்ந்து கிடக்கின்றன உண்மையான உண்மைகளை பார்த்தாயா என சாலை இளந்திரையன் எதனை குறித்து வினவுகிறார் அப்படின்னாக்க, நிழல் விரிக்கும் மரங்களையும் வெட்டாமல் விட்டுவிடுவதில்லை நீங்கள், புறக்கணிப்பு பொன்மை செயல்கள் இவற்றின் மத்தியிலும் இதயம் தளர்ந்திடவே இல்லை அந்த உயிர்கள். பார்த்தாயா உன்னை சுற்றி வளர்ந்து கிடக்கின்றன உண்மையான உண்மைகளை நீ பார்த்தாயா அப்படின்னா இதுக்கு சரியான விடை எது வரும் அப்படின்னா துன்பம் கண்டு துவளாமை. உண்மையான உண்மைகள் என்னும் உரைவீச்சில் சாலை இளந்திரையன் உணர்த்துவது யாது அப்படின்னா இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக் கொள்ள வேண்டும். பெண்ணின் மேன்மை. மறுமலர்ச்சி சிந்தனையாளர்களின் பாடுபொருள்களுள் ஒன்று பெண்ணியம். பாரதியார் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் பெண் விடுதலையினையும் உயர்வினையும் குறிக்கோளாக கொண்டு தனிப்பாடல்களையும் கவிதை காவியங்களையும் படைத்து வந்தனர். அவர்களுடைய மறுமலர்ச்சி பாதை 21ஆம் நூற்றாண்டிலும் தொடர்வதற்கு சான்றாக இருப்பவர்தான் கவிஞர் பொன் சிவம். இவரோட செந்தியில் வெந்த செந்தாமரை அப்படின்ற காவியம். சிற்றூரில் மிக மிக சாதாரண குடிமக்களாக விளங்குவோரை முதன்மை கதை மாந்தர்களாக கொண்டு தீட்டப்பட்ட காவியம்தான் இந்த செந்தியில் வெந்த செந்தாமரை. இந்த காப்பியத்தில் கதை மாந்தர்களுள் ஒருவர் தான் கிளிமொழி. இவர்கள் தலைவியின் தோழி, புதுமை பெண்ணாகவும் அடாத செயல்கள் நேர்ந்த போதெல்லாம் விடாது தட்டி கேட்கும் மன உறுதியும் கொண்டவராக விளங்கும் அவள் பெண்ணின் மேன்மையினை தன்னோட தாய்க்கு கூறுவதாக அமைந்த பாடல் தான் இது. இதோட ஆசிரியர் க. பொன்னுசாமி அப்படின்ற இயற்பெயர் கொண்ட பொன் சிவம். இவரும் இவரோட துணைவியார் இருவருமே ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள். நெல்லை மாவட்டம் தென்காசி வட்டத்தில் உள்ள ரெட்டியார்பட்டி என வழங்கப்பெறும் வெங்கடேஸ்புரத்தில் 27/2/1938 பிறந்தவர் தான் க. பொன்னுசாமி. பெற்றோர் மா. கந்தசாமி, திருமதி முத்தம்மாள். அப்பா பழமையான ஏடுகள் பலவற்றை பாதுகாத்து இவருக்கு தராரு. அவ்வேடுகளில் தோய்ந்த பொன் சிவத்தின் முதல் படைப்பு தான் செந்தியில் வெந்த செந்தாமரை. பெண்ணென படுபவள் பேதையும் அல்லல், ஆண்களில் அவளும் குறைந்தவள் அல்லல். அறிவிலர் பேதையர் பெண்ணே பேதை என்பதை நானும் ஏற்கிலன் தவிர்ப்பன். கணவன் குழந்தை மாமன் மாமி தந்தை தாயார் கணவனுடன் பிறந்தார் தன்னுடன் பிறந்தார் உற்றார் உறவினர் விருந்தென வந்தார் வேற்றாளை தன்னை பேணினும் குணமுள்ள பெண்ணெனப்பட்டவள். பரமன் தந்த படைப்பு வித்தையில் உயிரை வயிற்றில் சுமந்தும் திரிந்தும் உயிர்கொடை தருபவள் உவந்தே வளர்ப்பவள். தனியொன்றை தந்தை வளர்க்கான் எனினும் எத்தனை எனினும் எளிதாய் வளர்த்து கற்றுக் கொடுத்து தொழில் செயற்படுத்தியும் கூற்றது ஓதி உழைத்திட செய்தும் குடும்பம் வளர்ப்பவள் குவலயம் வளர்ப்பவள். பொன் சிவம். உவந்து அப்படின்னா மகிழ், உவந்து மகிழ்ந்து. எத்தனை பாடலில் இச்சொல் எத்தகைய துன்பங்கள் என பொருள் கொள்ளத்தக்கது. கொடை எவ்வித எதிர்ப்புமின்றி ஒருவருக்கு வழங்குவது. பரமன் கடவுள், மேலானது இறைவன் முதலிய பொருட்கள் இச்சொல்லுக்கு உள்ளன. பேதை அப்படின்னா அறிவிலாதார், எளியர். பெண்களின் 7 பருவங்களுள் ஒன்று பேதை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்பன பெண்ணின் 7 பருவங்கள். கவிஞர் பொன் சிவத்தோட கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன் முதலியோரின் கருத்துக்களோடு ஒப்புநோக்கத்தக்கவை. புரட்சி கவிஞரின் வரிகள் கண்ணவள் மாமியார்க்கே காப்பவள் மாமனார்க்கே உண்மையில் வாழ்க்கையில் உயிரானவளாவாள் கணவனுக்கே. பெண்டிற்கு பெருமாட்டி பிள்ளைகட்கு வழிகாட்டி அன்றிடும் ஏழைகளை ஆதரிப்பால் அமுதூட்டி. கவிமணி பார்த்தீங்க அப்படின்னாக்க அல்லும் பகலும் உழைப்பவர் ஆர், உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவர் ஆர். அறிவிலார் பேதையர் பெண்ணே பேதை என்பதை நானும் ஏற்கிலேன். இவ்வடிகள் பொருள் யாது அப்படின்னா பெண்ணை அறிவிலார் என அறிவிலாதவரே கருதுவதை என்னால் ஏற்க முடியாது. பெண்ணின் மேன்மை பற்றி பொன் சிவம் உயிர்கொடை தருபவள் உவந்தே
வளர்ப்பவள் என பெண்ணை சிறப்பிக்கிறார். அச்சிறப்பிற்கு அவர் காரணம் கூறுவதாக அமைந்த பாடல் அடி வந்து உயிரை வயிற்றில் சுமந்தும் திரிந்தும். பெண்ணின் மேன்மையை கவிஞர் பொன்சிவம் எத்தனை எனினும் எளிதாய் வளர்த்து கற்றுக் கொடுத்து தொழில் செய்யப்படுத்தியும் உற்றது ஓதி உழைத்திட செய்தும் என கூறுகிறார். இவர் கூறுவதை உள்ளடக்கியுள்ள பாடல் அடி எது அப்படின்னா, பேணிடும் குணமுள்ள பெண்ணெனப்பட்டவள். எத்தனை எனினும் எளிதாய் வளர்த்து என பெண்ணை பற்றி கவிஞர் பொன்சிவம் கூறுகிறார். இவ்வரியில் எத்தனை என்பது எதை குறிக்கிறதுனா, பல இன்னல்கள். 7th தங்கமீன். பழமையில் தோய்ந்து தொன்மை வடிவ பாக்களை படைக்கும் கவிஞர்களும் பலர் இருக்கிறாங்க. அதே மாதிரி புது கவிதைகளை படிக்கிற கவிஞர்களும் பெருகி வருகிறார்கள். கவிதை படைப்புகளை இலக்கிய அமைப்புகள் வாயிலாகவும் இதழ்கள் வாயிலாகவும் மக்களுக்கு வழங்கி வருகிறவர்களில் ஒருத்தர் தான் வந்து துரை ஜெயப்பிரகாஷ். இவர் வந்து ஆங்கில பேராசிரியராக சென்னை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். பிறந்த ஊர் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள சுக்கான் கல்பட்டி. பெற்றோர் பார்த்தீங்கன்னாக்க துரைசாமி பொன்னம்மாள். 30 ஆண்டுகள் பணிப்பட்டறிவு கொண்டவர். இவர் வந்து எம்ஏ, எம்ஃபில், எம்எம், பிஹெச்டி ஆகிய கல்வி தகுதிகளை பெற்றுள்ளார். பார்வை எனும் இலக்கிய அமைப்பில் தலைவர் பொறுப்பேற்று புதுமை கவிஞர்களை ஊக்குவிப்பதோடு வியன்புலம் எனும் இலக்கிய இதழையும் நிறுவியுள்ளார். கலைமகள், குமுதம், தீராநதி, உயிர்மை ஆகிய இதழ்களுக்கு தன்னோட படைப்புகளை தந்துள்ளார். இந்த தங்கமீன் எனும் கவிதை செப்டம்பர் 2003 வியன்புலம் இதழில் வெளிவந்துள்ளது. புரட்டாசியில் மீன் மலிவு, பை நிறைய வாங்க பெரியோர்களுக்கு சந்தோஷம். அம்மாவுடன் போட்டி போட்டு கழுவி வறுத்து ஆசையாய் பிட்டு வாயில் போட்டு சொன்னாள், இன்னும் கொஞ்சம் வேகணும் அம்மா. மாடியில் சின்னவளின் கூப்பாடு, அவசரமான ஆச்சரியம். அம்மா வந்து பாரேன், தொட்டி மீன் மிதக்குது. முதலில் ஓடிய பெரியவளின் வாங்கும் மூச்சில் கண்ணீர். தங்க மீனின் சாவில் வஞ்சிரம் ருசிக்கவில்லை அன்று யாருக்கும். துரை ஜெயப்பிரகாஷ். தங்கமீன் எனும் புது கவிதையில் மீனை சுவைத்த பெரியவர் இன்னும் கொஞ்சம் வேகணுமா என்று கூறுகிறார். இவ்வரியில் கவிதை சிறப்பு யாது அப்படின்னா, குறிப்பு பொருள் கொண்டுள்ளது. அதாவது இன்னும் கொஞ்சம் வேகம்னா மனது இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு அர்த்தம். தங்கமீன் எனும் புது கவிதையில் தங்கமீன் சாவில் வஞ்சிரம் ருசிக்கவில்லை என கவிஞர் துரை பிரகாஷ் கூறி உணர்த்துவது யாது அப்படின்னா, தனக்கு நேரும் இழப்பு பெரியதாக தோன்றும். 8 வினையின் விளைவு. ஐக்கு எனப்படுவது கவிதை வகைகளுள் ஒன்று. இது வந்து 3 லைனில் தான் இருக்கும். 3வது லைனில் இருக்கிற கருத்து வந்து திருப்பமும் பொலிவும் பெறும். இப்போது மறுமலர்ச்சி கவிஞர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, ஐக்கு கவிதைகளில் சமுதாய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஐக்குவோட தாயகம் வந்து ஜப்பான். நமக்கு பாடமாக உள்ள ஐக்கு கவிதைகள் புதுவை இளவேனில் என்பாரின் படைப்பாகும். இவர் 19/2/1973 புதுச்சேரியில் பிறந்தவர். பெற்றோர் வந்து திரு கந்தசாமி, ரத்தினம்மாள். இவரோட இயற்பெயர் சங்கர். புதுக்கவிதை துறையில் ஈடுபட்ட போது தான் பிறந்த புதுச்சேரியின் பெயரையும் சேர்த்து புதுவை இளவேனில் என புனைப்பெயரை வைத்துக் கொண்டார். புத்திலக்கிய துறையில் மட்டுமின்றி குறும்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தயாரிப்பிலும் புகழ்பெற்று வருகிறார். இவருடைய விளிம்பில், கண்களுக்கு அப்பால் ஆகியன பலராலும் பாராட்டப்பட்டன. இவர் புகைப்பட பதிவாளராக பணியாற்றி தயாரிக்கப்பட்ட பாறை, பிரேக்கிங் த சைக்கிள்ஸ் ஆகிய குறும்படங்கள் உலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டன. இங்கு இடம்பெற்றுள்ள ஐக்கு கவிதைகள் இந்த எனும் ஐக்கு கவிதை தொகுப்பில் வெளிவந்தவை. இந்த அப்படின்ற ஐக்கு கவிதை தொகுப்பு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அம்மாவின் கோலம், மழை வந்து கரைத்தது, பாவம் எறும்புகள். குடையை விளக்குங்கள், நனைவோம் நாளைய மழை சந்தேகம். வெட்டி வீழ்ந்தது மரமல்ல சந்ததியினர். ஏழையின் வீட்டுக்குள் கசியும் நிலவு தடை செய்தது முகில். புதுவை இளவேனில். அம்மாவின் கோலம், மழை வந்து கரைத்தது, பாவம் எறும்புகள். இந்த ஐக்கு உணர்த்தும் கருத்து என்னன்னா, எல்லோருக்கும் எல்லாம் நன்மையை தராது. அதாவது முடிவுகள் வந்து ஒரு சிலருக்கு தீமையை தரலாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த கவிதையில் அரசு எடுத்துட்டு வர திட்டங்கள் வந்து எல்லா டைம்லும் எல்லாருக்கும் நன்மை தர முடியாது அப்படின்றது தான். குடையை விளக்குங்கள், நனைவோம் நாளைய மழை சந்தேகம். இந்த ஐக்குவுடன் ஒப்பிட்டு நோக்கத்தக்க பாடல் எதுன்னா, காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்.
வெட்டி வீழ்ந்தது மரமல்ல சந்ததியார். இந்த ஐக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டால், இயற்கை வளத்தை அளிப்பதால் பெருங்கேடு வரும். ஏழையின் வீட்டுக்குள் கசியும் நிலவு தடை செய்தது முகில். இந்த ஐக்கு உணர்த்துவது யாது அப்படின்னு கேட்டால், ஒருவருக்கு மகிழ்ச்சியை தருவது பிறிதொருவருக்கு வருத்தத்தை தரும்.